ஹாய்ங்க வணக்கம். இன்னைக்கு பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் இது காமிச்சோம் பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், பக்கத்துலேருந்து திரும்ப வந்து இது மாதிரி புதிய தளிர்கள் வருது. அதனால் வந்து நான் இது ரெண்டையுமே வந்து கட் பண்ணி பதியம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாருங்கள், கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். இது சின்னதில் அப்படியே வந்து நட்டு விட்டுலாம், அவ்வளோதான். அப்படியே நட்டு விட்டோம்னா நமக்கு வந்து பதியம் வந்துடும். பாருங்கள், இப்படித்தான் வந்து பதியம் போடணும். நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன் நிறையா ட்ராகன் ஃப்ரூட் பதியம் போடுறது. அவ்வளோதாங்க. இப்படி நட்டு விட்டோம்னா உடனே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நல்லாவே பெருசாக வளர்ந்து நமக்கு வேரும் கீழே வந்திருக்கும். நமக்கு மேலே வளர்ச்சி இருக்கிறத பார்த்து நம்ம வந்து கண்டுக்கலாம், அது வேர் விட்டுருச்சு அப்படின்னு. அதை தோண்டி தான் பார்க்கணும், இல்லை தோண்டி பார்த்தோம்னா அது வந்து டேமேஜ் ஆகும். சின்ன வேர் தானே இருக்கும். அதனால் பாருங்கள், இதையும் நட்டு வச்சு பதியம் எடுக்கலாம். நமக்கு இது புதிய கிளைகள் அதிகமாக வரும். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பதியம் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணலாம். பாருங்கள், நல்லா வளர்ந்த பின்னாடி நான் வேறு தொட்டிக்கு மாற்றுவேன். அப்போ நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம புதுசாக வாங்கின ட்ராகன் ஃப்ரூட்டு செடியிலேருந்து நம்ம வந்து பதியம் எடுத்தாச்சு. இது பாருங்கள், இந்த 2 இடத்துல எடுத்திருக்கோம். ஆனால் வந்து எல்லா கணுக்கிட்டையும் வந்து நமக்கு வந்து தளைஞ்சு வர மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். இந்த பதியம் 2 பதியம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் பழத்துலேருந்து நம்ம வந்து செடியிலேருந்து பதியம் போட்டோங்க. பாய்ங்க.